கொண்டிருக்கிறார்கள். அவ யாகத்தை வளர்க்க வளர்க்க அம்மா நெய்யா கோதி 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 ஊத்துதா. ரெண்டு கூட நெய்ய தூக்கிட்டு வா. அப்படியா? மொத்தமா கொண்டு ஊத்து யாகத்துல. ஊத்துறேன். கதவு யாகம் எரியட்டும். ஆமா ஊத்துறேன் ஊத்துறேன். என்ன நீ ரெண்டு கூட நெய்ய தூக்கிட்டு வா. நல்லெண்ணெய் வேணுமா? ஆமா நல்லெண்ணெய் ரெண்டு குடம். இப்படி ஒருவருக்கொருவாரவே உட்கார்ந்து கொண்டு குடம் குடமாகவே நெய்யை ஊத்தி அம்பிகை கொடிய யாகத்தை வளர்த்து வருகிறார் அல்லவா? அவள் கொடிய யாகத்தையே வளர்த்து வரும்போது அந்த அக்கினி யாகத்தினுடைய வெக்கையை தாங்க முடியாமல் கைலாசத்துல ஆண்டவனால இருக்க முடியல. அக்கினி வெக்கையில நம்மளால இருக்க முடியுமாயா? ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. இந்த போக்கத்து லைட் வெக்கையில இருக்க முடியல. அது போக்கத்து லைட் இல்ல, பிறவே போக்ஸ் லைட். ஓ போக்ஸ் லைட். ஆமா. அப்போ இந்த அக்கினி யாகத்தை தாங்க முடியாத ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்வதியார் இடத்திலே வந்து ஏடியம்மா பார்வதியே என்னுடைய வார்த்தை கேளு. நான் இருப்பேனோ இறப்பேனோ சாகுவேனோ பிழைப்பேன் தாய சக்தியே தெரியலையே நீ யாகத்தையோ அணைக்கலேனோ ஈஸ்வரனோ மாண்டு தாயாக்கினி அணைக்கலேனா இந்த ஆண்டவனும் ஆண்டு போவேன் வேள்வியோ அணைக்கலேனா நான் விமலனுமே மாண்டு போவேன் என்று பகவானும் சொன்ன போது அடியே பார்வதி போயும் போயும் ஆண்டவே பகவானுக்கு உன்னால எனக்கு வினையா போச்சு. நான் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு 8 பிள்ளைகளை கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். கொஞ்சமாவது என் வார்த்தையை நீ கேட்டியா? இன்னைக்கு அவ 8 பேரையும் சந்தனமான் சோலையிலே கொண்டு விட்டு விட்டு வந்து விட்டாய். அவ என்னை நினைத்து யாகத்தை வளர்த்து வருகிறாளடி. அக்கினி யாகத்தை என்னால தாங்க முடியவில்லை. யாகத்தின் வெக்கையினாலே நான் இருப்பேனோ இறப்பேனோ சாகுவேனோ பிழைப்பேனோ சக்தியே எனக்கு தெரியலையம்மா அப்படின்னு ஆண்டவே அழுது புலம்பினார். அழுது புலம்பின உடனே பார்வதா தேவி அழுது புலம்பிய உடனே பார்வதா தேவியாகப்பட்டவள் அக்கினி யாகத்துக்கு அணைக்க வேண்டும் என்று சொன்னா நீங்கள் ஒன்றும் அஞ்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உங்களை காப்பாற்றுவது சக்தி என்னுடைய பொறுப்பு. நானே சென்று 8 பேரும் வளர்க்கும் யாகத்தை அணைத்து வருகிறேன் என்று பார்வதி சிவனிடத்திலே கேட்டார். அப்ப சிவனிடத்திலே கேட்க சிவபெருமான் பார்த்தார். ஏய் பார்வதி, நீ போனேன்னு சொன்னா உன் தங்கச்சி யாகத்தை அணைப்பான்னு நினைச்சியா? அவ யாருடைய பேச்சையுமே கேட்க மாட்டா. உன் தங்கச்சி தங்க குச்சின்னு நீ தான் நினைக்க. ஆனா அவ சொன்ன பேச்சையே கேட்க மாட்டா, அக்கினி யாகத்தை அணைக்க மாட்டா. அதனால என் வார்த்தையை மீறி நீ போனேன்னு சொன்னா அக்கினி யாகத்தை அணைக்காம திரும்பி கைலாசத்துக்கு வரக்கூடாது என்றா ஆண்டவன் சொன்ன போது அந்த ஆதிவரா சக்தியாகப்பட்ட பார்வதா தேவி என்ன செய்கின்றாள்? கண்டிப்பாக நான் யாகத்தை அணைத்து வருகிறேன் என்று ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதி ஆதிவல்லி கையிலேயே ஆண்டவன் இடமது இப்படியா சொல்லிவீர் எங்க எங்க வாராளா சந்தன மஞ்சோலை கிட்டா சந்தன மஞ்சோலை கிட்டா சக்தியா வாராளே அவன் சக்தியா
இருக்க முடியலடி. என் ஆண்டவன் இருப்பாரோ இறப்பாரோ தெரியலையே. எனக்கே தெரியல. சாகுவாரோ பிழைப்பாரோ சக்தியே தெரியவில்லையே. அதனால அம்மா நீ ஆண்டவன் உயிரோடு எனக்கு தர வேணும் என்று சொல்லி உன்னை மண்டி ஓட்டு கேக்குறந்தாயே. நீ வளர்த்த யாகத்தை நீயே இப்பமே அணைச்சு போடு அப்படின்னு பார்வதி அம்மா கேட்க மாரியம்மா சொன்னா கேட்பாளா? அக்கா ஏ பார்வதி, நான் வளர்த்த யாகத்தை என்னால் ஒருபோதும் அணைக்க முடியாது. அப்படி சொல்லாதம்மா. ஏ மாரியம்மா, நீ யாகத்தை வளர்க்கதிலே ஒன்றும் தவறு இல்லையம்மா. அப்படியே நீ மாண்டு மடிந்து போனா, என் ஆண்டவே மாண்டு மடிந்து போனா இந்த ஆதி சக்திக்கு மதிப்பே கிடையாதடி. அப்படியே இறைவனார் இல்லை என்று சொன்னால் உன் அக்காவாகப்பட்ட நான் பார்வதா தேவி மாவிழப்பேன், பூவிழப்பேன், மஞ்சள் குழி நான் மறப்பேன், பூ மறப்பேன், பொட்டிழப்பேன், என் பூமானை நான் இழப்பேன் அம்மா. என் ஆண்டவனை நான் இழக்க அழகு மாறியே உனக்கு சம்மதமா? என் பகவானை நான் இழக்க என் பார்வதி அம்மாளை உனக்கு சம்மதமா? என் கொண்டவனை நான் இழக்க கோபாலன் தங்கையே உங்களுக்கு சம்மதமா? சொல்லுங்களம்மா. அக்கா தாலி இழந்து நிக்க தாயே உங்க 8 பேருக்கும் சம்மதமா? தங்கையே உனக்கு சம்மதமா அப்படின்னு பார்வதி மண்டி போட்டு அழுது புலம்பினா. மாரியம்மாளுக்கு அப்பவும் மனசு இறங்கல. இந்த அழகான நேரத்திலே பாடும் நாமளுக்கு பரிசளித்த செல்வச்சீமான் அவர்கள் அழகு மொபைல்ஸ் அழகு மென்ஸ்வேர்ஸ் வைத்து நடத்தி வரக்கூடிய அழகு மொபைல்ஸ் கடை சார்பாக அன்னார் அவர்கள் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக நெல்லை களம் கண்ட வேங்கை ராயல் கிங் மதன் குரூப் சார்பாக சுரண்டை சமரி செல்வம் அவர்களும் பிரகாஷ் அவர்களும் அதோடு குமார் அவர்களும் இசைக்கு காளி அவர்களும் பாலா அவர்களும் முத்துமாரி அவர்களும் சிவனேஷ் தேவன் அவர்களும் அருண் தேவன் அவர்களும் அதோடு அழகு சிவ ஆடியோ செய்து நடத்தி வரக்கூடிய கருப்பட்டியா இந்த பேரை பாரு தாத்தா. கருப்பட்டியா ஆப்பிளா வாங்கி தரல பேரே அப்படி வச்சிருக்காங்க. மணி அவர்களும் பூபதி அவர்களும் தர்சனா அவர்களும் ரமயா குரூப் சார்பாக நாமளுக்கு அனைவர்களுமாக இணைந்து 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். ஏ தாத்தா, இனிமே உனக்கு பேட்டியா பிறந்தா பேர் வை கருப்பட்டி ஆப்பிள்னு. ஆமா, அந்த மாதிரிலாம் அப்படித்தான் பேர் வச்சிருக்காங்க. கருப்பட்டி ஆப்பிள். அவர்களுக்கு அடுத்தபடியாக எஸ் மாரியப்பன் அவர்களும் எஸ்எம் பாரதி பேங்கர்ஸ் எஸ்எம்பி லான்ச் வைத்து நடத்தி வரக்கூடியவர் சார்பாக நல்ல ஏனார் சாஸ்தாவின் துணையை கொண்டு சுடலை மாடசாமியின் கோவில் நிர்வாகியவர்கள் சார்பாக நாமளுக்கு அன்னார் அவர்களும் 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த செல்வச்சீமான் எல்லாம் ஈசன் பகவானோட அருளா, ஈசன் பகவானோட அருளா, அருளா ஏக கையிலை போல வாழ செய்யும் தோளில்
அப்பந்தான் மாரியம்மா கோபம் வந்து ஆமையா அக்கா பார்வதி நான் வளர்த்த யாகத்தை என்னால் அணைக்க முடியாது அணைக்க முடியாதா நீ அக்கினி அணைக்கலன்னா என் ஆண்டவன் செத்து போயிருவாரடி எனக்கு அதெல்லாம் தெரியாது அவர் இருந்தாலும் சரி போனாலும் சரி அப்பந்தான் பார்வதா தேவி பார்த்தாள் என்னய்யா இனியும் நாமல் இப்படியே இருந்தால் இறைவனுக்கு ஆபத்து வந்து சேரும் ஆமா அதனாலே நாமல் அக்கினி யாகத்தில் இறங்க வேண்டும் என்று என் மாரியம்மாளுக்கு முன்னால ஆமையா பார்வதி எப்படி வருகிறாள் தெரியுமா எப்படி அவள் வேப்பிலையோ கப்பரையோ வேப்பிலையோ கப்பரையோ அவள் விமலன் தேவி கையிலெடுத்து 3 முறை சுற்றி வந்து புக்கனனை மனதில் எண்ணி அவள் 4 வேளை சுத்தி வந்து நாகனைத்தான் மனதில் எண்ணி 5 வேளை சுத்தி வந்து ஆதி பார்வதியா ஏய் அக்கினி யாகத்திலே இறங்குவாள் சுத்தி வந்தியா அவள் அக்கினி யாகத்திலே இறங்கும் போது பார்த்தாளே மாரியம்மா 3 முறை சுத்தினா முக்கண்ணனை நினைத்தா ஆமையா அவள் 4 வேளை சுத்தினா நாதனை நினைத்தா ஆமா 5 வேளை சுத்தி வந்த அக்கினி யாகத்திலே பார்வதி இறங்க ஆமையா இவ யாகத்திலே இறங்கின உடனே ஆமா என் தாயாகப்பட்ட மாரியம்மா சில்லறை இல்ல என் தாயாகப்பட்ட மாரியம்மா பார்த்தா மேலை இசை கலைஞர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலை இசை கலைஞர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பூஜை நடக்க இருப்பதனால் மேலை இசை கலைஞர்கள் எங்க இருந்தாலும் உடனே வர வேண்டும் சரி அவ அக்கினி யாகத்திலே இறங்கும் போது ஆதி சக்தியான பார்வதியா அக்காலை நம்ம கோபத்துல தானே ஒரு வார்த்தை சொன்னோம் ஆமா அவ கோபப்பட்டு இப்ப உடனே அக்கினி யாகத்துல இறங்கிட்டாளே இறங்கிட்டாள சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமலே சிவன் இல்லை ஆமையா அப்படி இருக்க ஆண்டவன் வந்தாரையானா நமக்குத்தானே சாபத்தை கொடுப்பார் ஆமா அதனால என்னய்யா நாமளும் இப்பொழுது அக்கினி யாகத்திலே இறங்க வேணுமே என்று ஆமையா அவள் 8 பேரும் எழுந்தரித்து வந்து ஆமா அந்த பார்வதிக்கு பின்னாலே ஐயா பின்னாலே அழகு மாரியம்மா இறங்குவாள் பின்னாலே அவ மாரியம்மாளுக்கு பின்னாலே ஏ காளியம்மா வந்து இறங்குவாள் அவ காளியம்மா பின்னாலே சந்தனமாரி இறங்குவாள் அவ சந்தனமாரியம்மா பின்னாலே ஏ கருமாரியம்மா இறங்குவாள் அவ கருமாரியம்மா பின்னாலே தாயமுத்தாரம்மா வந்து இறங்குவாள் யாகத்திலே இறங்குவாளா ஏ இறங்குவாளா காளியர்கள் 8 பேரும் அவள் அக்கினி யாகத்திலே இறங்கும் போது அக்கினி யாகத்தில் அட்டகாலி 8 பேரும் இறங்கிய உடனே ஆமையா யாகத்தின் வெக்கையிலே 8 பேரோடு பார்வதியை ஒன்னா சேர்ந்து ஆமா கருகி உருகி அம்மா கைப்பிடி சாம்பலாய் இருக்கிறார் இருக்கின்றாள் அப்ப கருகி உருகி கைப்பிடி சாம்பலாக இருக்க ஆஹா கைலாசத்திலே சிவபெருமானுக்கு வெக்கை குறைந்து விட்டது ஆஹா சிவபெருமானுக்கு வெக்கை குறைந்து ஆமையா ஓர பார்வதி திரும்பி வர காணவில்லை என்று ஆமையா ஆண்டவன் ஞானத்தினால் அறிந்து பார்க்க ஆமா இவ 8 பேரோடு பார்வதியை அக்கினி யாகத்திலே இருப்பதை கண்டு ஆமா மறு உயிர் கொடுத்தாத்தானே இவளை மகுடாசுரனை வதை முடிக்க முடியும் ஆமையா அதனாலே மாகாளி 8 பேர்களுக்கும் மறு உயிர் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் எங்கே வருகிறார் எங்க வருகின்றார் சந்தனமான் தோலைக்கு தான்
அவ தீர்த்தம் கொண்டு தெளித்து திருவிரம்பாலை தட்டும் போது தேவியர்கள் தூங்கி முளைத்ததை போல் சுந்தரமாக இழந்தரித்து வந்தார். அவள் இழந்தரித்து வார போது அம்மா வீர பல்லு விரி சடையுமா நிக்க. அவளை பார்த்தா எரிந்த முகமும் செவந்த கண்ணும் 7 பாகம் தலைமுடி. அம்மா உடம்பு போட்டு என்னமா திருக்குதா என்னாச்சு? ஏ தாத்தா நீ சாமி வருதுன்னு ரொம்ப முக்காத. என்னாகும்? பிற தையல் புரிந்துரும். தையல் போட்டுக்கோ. ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தாத்தாவை பிடிக்கவா? பிடிச்சிக்கலாம். எல்லாரும் வருவாங்க உன்னை பிடிக்கிறதுக்கு. பேரமார் புறம் பிடிக்க வருவாங்க. வாங்க. நீ பேண்ட ஒழுங்கா போடுறா. முன்னால வந்து இப்படி இருக்கலாமா நீ? என் மேல வராதங்க. என் மேலே தான் பழையபடி வாரா. உன் மேல வாரது யாரு? அவன் அடங்கப்படாரி. உன் மேல வரக்கூடாது. நீ ஏற்கனவே அடங்க மாட்ட. அடங்காப்படாரி வேற வராளா? அவ பெரிய தெய்வம். மேல வந்துட்டான்னு வைங்க, நானே நொஞ்சு போய் கிடக்கேன். என் மேல வராத. குடத்துக்காரர் மேல போய் குடியிருன்னு சொன்னேன். அவன் என்ன தெரிந்தாலும் நான் ஒன்ன விட மாட்டேன். என் மேல வர வேண்டாம். ஆமா நீ இருக்க விரதத்துல உன் மேல வாரா. அம்மா சிங்கி அடிக்க மட்டும் போய் நீ குருமலை கொடுத்துரும். குருமலை கொடுக்கவா? ஆமா அவன் மேல போட்டும். அவனா கொடுக்க மாட்டேன். சரியா உள்ள ஆளு. எனக்கு வந்து கொஞ்சம் வயசானதான் கொடுப்பேன். இப்பவே கொடுக்க மாட்டேன். வயசானா கொடுப்பியா? என்னைக்கு உனக்கு வயசாகும்? இப்ப திடம் இருக்கு, கொஞ்சம் ஆடுவேன். ஆமா ஆடு மட்டும் ஆடுவேன். பரவாயில்லை. சரி 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 சரி. இப்படி சந்தனமாம் ஜோலையிலே சந்தன மகாமுனிவருடைய இடத்திலே அட்டகாலியர்கள் 8 பேர்களுமாக வந்து அவள் அக்கினி யாகத்திலே உயிர்களை வாங்கி கொண்டு அவளுக்கு வீர பல்லா விரிசடையா தாய விரிசடையா விரித்தாடோ நலமுடியா அந்த காலத்து வெள்ளை போட்ட மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. சரி சரி சரி. அட்டகாலியர்கள் 8 பேர்களும் இப்படி அவதாரம் செய்த போது 8 பேர்களுக்கு பின்னாலே பார்வதா தேவி 9வது பெண்ணாகவே எழுந்தரித்து வருகின்றார். இப்படி 9வது பெண்ணாகவே எழுந்தரித்து வரும்போது எட்டு பேர்களுக்கு பின்னாலே பார்வதா தேவி 9வது பெண்ணாகவே எழுந்தரித்து வருகிறார். இப்படி எழுந்தரித்து வரும்போது ஆண்டவன் பார்வதா தேவிக்கு ஒரு பெயர் நாமத்தை கொடுத்தார். நீ 8 பேர்களுக்கு பின்னாலே 9வது பெண்ணாகவே எழுந்தரித்து வந்ததனாலே அந்த 9 நவக்கிரகத்தின் சாட்சியாக உனக்கு நவக்கிரக நாயகி என்றே பெயர் நாமத்தை
சூட்டுகிறேன் என்று ஆண்டவன் சொல்ல அப்ப மாரியம்மா சும்மா இருப்பாளா? இருக்க மாட்டாளா? ஆண்டவா, பார்வதிக்கு மட்டும் மறுபெயரை கொடுத்தா எங்களுக்கும் கண்டிப்பாக மறுபெயர் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கும் கொடுக்கணும். அந்த மாரியம்மா கேட்ட போது அம்மா கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவன் பெயரை கொடுத்தார். அதுக்கு பிறகுதான் கொடுக்காரு. எப்படி கொடுத்தார்? நாய மாறி மாறி பிறந்ததாலே அம்மாடி பிறந்ததாலே மாரியம்மா ஓமையாரே மாறி மாறி பிறந்ததாலே மாரியம்மா அம்மாடி அழகோடு பிறந்ததாலே அழகு மாறி ஓமையாரே அம்மாடி சடையோடு வந்து பிறந்ததாலே சட மாரியம்மா ஓமையாரே நீ கருகி உருகி பிறந்ததாலே ஏ கருமாறி உருமாறி ஏ உருமாறி அவ சக்தி கொண்ட முத்துமாறி உருமாறி சக்தி கொண்ட கருமாறி அம்மாடி சந்தனம்மா தோலையில சக்தி வந்தே பிறந்ததாலே சந்தன மாறி ஓம்பையாரு நீ வடக்கு முகமா எழுந்ததாலே வடக்குத்தி அம்மா ஓம்பையாரு அக்கினி யாகத்தில பிறந்ததாலே நீ அக்கினி காளி அம்மா ஓம்பையாரு இந்த தீயில் வந்து பாய்ந்ததாலே தீயில் பாய்ந்ததாலே தீபாச்சி அம்மா ஓமையாரே மாறி மாறி பிறந்ததினால் மாரியம்மா உன் பெயரம்மா அழகோடு பிறந்ததினால் அழகு மாறி என்று சடையோடு பிறந்ததினாலே சடமாறி என்று கருகி உருகி பிறந்ததினால் கருமாறி உருமாறி காந்தாறு என்று பெயரை கொடுத்தார். வடக்கு முகமாக எழுந்ததினால் வடக்குத்தி அம்மா நீ தீயிலே பாய்ந்ததினாலே தீப்பாச்சி அம்மா உன் பெயர் என்ற ஆண்டவன் 8 பேர்களுக்கும் மறு உயிரையும் கொடுத்து மறு பெயரையும் கொடுக்க இந்த அழகான நேரத்திலே பாடம் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சிமான் நெல்லை களம் கண்ட வேங்கை அண்ணன் சபரி செல்வம் அவர்களும் குமார் தேவன் அவர்களும் இசக்கி தேவன் அவர்களும் பாலா தேவன் அவர்களும் சிவனேஷ் தேவன் அவர்களும் கருப்பட்டி அழகு சிவா அவர்களும் மணித்தேவர் அவர்களும் ஆப்பிள் வழக்கறிஞர் அவர்களும் முத்துமாரி நாட்டாமை அவர்களும் அருந்தேவர் அவர்களும் பூபதி அவர்களும் கர்சனா தேவன் அவர்களும் மல்லிகா தேவர் அவர்களும் மகேஷ் தேவன் அவர்களும் கருப்பட்டி பாய் சார்பாக அன்னார் அவர்கள் மறுபடியும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த சுரண்டைமான் அன்னகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய அருமை செல்வச்சீமான் அவர்கள் சார்லி என்று சொல்லக்கூடிய அன்னாருடைய அன்பு கரத்தால் சார்லி என்று சொல்லக்கூடிய ஆர்டிஸ்ட் அவர்கள் சார்பாக நாமளுக்கு நாமளுடைய படத்தை ஓவியமாகவே வரைந்து கொண்டு வந்து பரிசாக நாமளுக்கு கொடுத்து உள்ளார்கள். ஆமா, நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி பார்த்த மாதிரியே வரைந்திருக்கிறார்கள். ஒரு 10 மடங்கு அளவோடு வரைந்து கொண்டார். அதாவது பணம் கொடுத்தாலும் செலவு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்ன ஓவியமாகவே நாமளுக்கு என்றைக்கும் நினைவாக இருக்கும்படியாக காலங்காலமாக அழியாமல் இருக்க வேண்டும் நாமளுடைய உருவப்படத்தை ஓவியமாகவே நினைவு பரிசாகவே கொண்டு வழங்கி உள்ளார்கள். சார்லி ஆர்டிஸ்ட் அவர்களும் நாமளே அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான்களும் அம்மனுடைய அருளாலே அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த செல்வச்சீமான் எனது அருமை அண்ணார் அவர்கள் ஆசிரியராகவே பணி செய்து வரக்கூடிய பொன் சிவகுமார் சார் அன்பு கரத்தாலே ஓவியம் டிவி அண்ட் யூடியூப் சேனல் வைத்து நடத்தி வரக்கூடிய பொன் சிவகுமார் சாருடைய அன்பு கரத்தாலே என்னைக்கு வந்தாலும் சித்து டிவி வந்தாலும் 200 இருக்குன்னு அர்த்தம், ஓவியம் டிவி வந்தாலும் 200 இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஓவியம் டிவியை வந்து நீங்க என்ன செய்யணும், அப்படியே ஓவிய டிவியை வந்து ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆமா, நீ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லதுக்கு முன்னால உன் பேர்த்தியாலே வயசுக்கு வந்துருவா. வந்துட்டு போட்டோம். சரி,
இப்படி கலைஞர்களை எல்லாம் வளர்க்கும் வண்ணமாக வில்லுப்பாட்டு மேலும் மற்ற கலை நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாகவே எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தி வருகிறார்கள். அப்பேற்பட்ட ஓவியம் டிவி யூடியூப் சேனல் சார்பாக நம்மளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக சுரண்டைமான் அன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய பி ரவி ஸ்டுடியோ வைத்து நடத்தி வரக்கூடிய இந்த அழகு மாரியம்மனுடைய ஆலயத்திற்கு வீடியோவும் ஸ்டுடியோ பதிவு செய்து வரக்கூடிய ரவி ஸ்டுடியோ சார்பாக ரவிச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவங்க நினைச்சிட்டாவோ ரொம்ப சர்ப்ரைஸா கேமரா வச்சிருக்க எல்லாரும் கொடுத்துட்டாங்க, நம்ம பேர்லயும் ஒண்ணு கொடுத்துருவோமேன்னு சொல்லி அண்ணார் அவர்கள் ஸ்டுடியோ சார்பாக நம்மளுக்கு 101 லட்சத்தை பரிசாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த அன்பு உள்ளம் எல்லாம் அவர் அம்மனோட அருளா அப்படியாகவே இருக்கும் போது என் நம்பிகை 8 பேர்களும் சந்தனமாம் சோலையில அக்கினி யாகத்திலே 2வது உயிர் வாங்கி 2வது பேரை வாங்கி அம்மாளுக்கு வந்து மொத்தம் 3 பிறவிகள். நாகலோக பட்டணத்தில் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 1வது பிறவி, சந்தனமாம் சோலையில அக்கினி யாகத்திலே 2வது பிறவி, இன்னும் ஒரு பிறவி வந்து அது முப்புரத்து கோட்டையில் அது இருமதான். அப்ப காளியர்கள் 8 பேரும் ஆண்டவனிடத்திலே உயிர் வாங்கி பேரை வாங்கி கொண்டு இறைவனை அழைத்து ஆண்டவா பரம்பொருளே நாங்களோ உங்களை என்ன அக்கினி யாகத்தை வளர்த்தோம், ஆனால் கொஞ்சமும் மனதிலே வைத்துக் கொள்ளாமல் எங்களுக்கு உயிரையும் கொடுத்து பெயரையும் கொடுத்து விட்டீர்கள். உயிரும் கொடுத்து பெயரையும் கொடுத்த உங்களை ஒரு நாளும் நாங்கள் மறக்க மாட்டோம் ஐயா. அப்படியே உங்களை மறக்காமலே இருக்கணுமானா என்ன செய்ய வேண்டும்? நீங்க எனக்கு அதற்கு தகுந்தபடியான வரங்களை எங்களுக்கு தரணும். அதாவது ஒரு ஆளை மறக்காம இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் சொல்லு பாப்போம். உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருள் என்கிட்ட இருக்கணும். இப்ப பரிசு கொடுத்தாங்க பாத்தியா ஓவியம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிசு கொடுத்தா நம்ம என்னைக்கும் நினைவாக வைத்திருப்போம், பார்க்கும் போதெல்லாம் நமக்கு நினைவு வரும். சுரண்டை மாநகர்ல நமக்கு ஓவிய படத்தை தந்தார்கள் என்று மனசில் நினைப்போம். அப்ப என்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கணும். என்கிட்ட இருக்கணும் சொன்னா ஜங்கிலிய கழுத்து தாயா நீ வச்சுக்க, வீட்டுக்கு போகும்போது போட்டுக்க, உள்ள போறீர் நீரு போட்டுக்கோ, வேற பொடி சங்கிலி இருந்தா கூட செலவுக்கு ரொம்ப சங்கடம். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, பெருசா இருந்தா இந்த புள்ள கடையில வாங்கி போட்டிருக்கோம், சின்ன துரும்பா போட்டிருந்தா தங்க கடையில வாங்கி போட்டிருக்கோம்னு அவருக்கு தெரியுது. நான் என்ன அவ்வளவு பைத்தியாருன்னா தங்கம் தான் போட்டுக்கன்னு தெரியும். ஒரு ஆளை மறக்காம இருக்கணும்னா ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கணும். சரி, 35 வருஷத்துக்கு முன்னாடி என்னய்யா என் கொழுந்தி ஆளு எல்லாம் சத்தம் போடாங்க, அது நடக்கட்டும். ஆமா, 35 வருஷத்துக்கு முன்னாடி என் கொழுந்தி ஆளுக்கு காக்கிட அல்வாவும் இதெல்லாம் எப்படிங்க எல்லாம் கைவண்டம் தான். சொல்லிடுறேன் கையோட சொல்லுங்க ஐயா. சுரண்டையில நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க போல இருக்கு. அதேதான் தம்பி, என்ன எம்ஜிஆர் மாதிரி வரைஞ்சி கொண்டு வாங்களேன். உன்னையே எம்ஜிஆர் மாதிரி வரையணுமோ? ஆமா,
அங்க இருக்க தானே வரைய முடியும். நான் எம்ஜிஆர் மாதிரி இல்லையா போ. அப்படிதான் இருக்கே ஐயா. நான் எம்ஜிஆர் தான் நினைச்சிட்டு அழைக்கிறேன். சாவ போற நாளையில சைஸ் கப்பல் வேணுமா? இத்தனை வயசுக்கு பிறகு உனக்கு எம்ஜிஆரா? அப்ப விஜய் மாதிரி வரீங்க. என்ன கெட்டு கிடக்க கேட்ல எட்டுக்கோட்டை சிறுபாணி. எட்டுக்கோட்டை சிறுபாணி கேக்கு. சரி. இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாவலுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடும் பண்போடும் ஆசை பாசங்களோடும் நாவலுக்கு பரிசாகவே நாமளுக்கு பரிசாகவே கொடுக்க வேண்டும் என்று இந்த சுரண்டைமான் நகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய இந்த சுரண்டைமான் நகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய நவீன் என்று சொல்லக்கூடிய அண்ணாருடைய அன்பு கரத்தாலே BEO ஆர்ட் சார்பாக நவீன் ஆர்டிஸ்ட் சார்பாக அண்ணார் அவர்களும் நம்மளுடைய உருவப்படத்தை ஓவியமாகவே வரைந்து அவர்களும் நம்மளுக்கு பரிசளித்து உள்ளார்கள். பரிசளித்த அன்பு பாராட்டிய அன்பு உள்ளமெல்லாம் கல்வி பெருகி கலைமகளுடைய அருளாலே பட்டம் பெருகி பாரில் பல விருதுகள் வாங்கி பல்லாண்டு வாழ்க வாழ்கவென்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. முடிஞ்சா என்ன நாகேஷ் மாதிரி வரைஞ்சு கொண்டு வாங்க. முடிஞ்சா கொண்டு வாங்க. பொண்ணு நாகேஷ் மாதிரி வரைய மாட்டாங்க, நாகம் மாதிரி வேணா வரைஞ்சு கொண்டு வருவாங்க. அப்படி சொல்லியோ? என்ன பார்த்தா நாகேஷ் மாதிரி தெரியலையோ? இருக்கட்டும், நாகேஷ் மாதிரி தெரியுது, பக்கத்துல பார்த்தா பயமா இருக்கு. அப்ப ஒரு ஆள் மறக்காம இருக்கணும்னா ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை கொடுக்கணும். இனிப்பு? ஆமா. 35 வருஷத்துக்கு முன்னாடி என் குழந்தையாளுக்கு 1/4 கிலோ அல்வாவும் 1 முழம் மல்லிகைப்பூவும் வாங்கி கொடுத்தேன். ஆமா, 35 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. இப்பவும் என் குழந்தைய என்ன பார்த்தான்னா, அத்தான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேப்பா. என்ன சொல்லுவீங்க? நான் உடனே சொல்லுவேன், எப்படில நான் வாங்கி கொடுத்த அல்வா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிம்பேன். சொன்னாளா? ஆமா, அதெல்லாம் மறக்க முடியுமா அப்படிமா? அன்னைக்கே தின்னுட்டு போயிட்டு வந்துருப்பா. ஆமா, போயிட்டு வந்துருப்பா. இப்பவும் கேப்பேன், சரி இப்ப அல்வா மல்லிகைப்பூ எதுவும் தேவைப்படுதா அப்படிம்பேன். உங்க அல்வாவும் மல்லிகைப்பூ எங்க அக்காவுக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு நம்ம வேண்டாம் அப்படிம்பா. ஆமா, ஒரு ஆள் மறக்காம இருக்கணும்னா ஏதாவது இனிப்பு வாங்கி கொடுக்கணும். அதாவது ஒருவரை ஒருவர் மறக்காமல் இருக்கணுமான ஏதாவது ஞாபகமார்த்தமாக ஒரு பொருளை கொடுப்பார்கள். அப்போ அதைத்தான் இந்த மாரியம்மா பகவானை அழைத்து எனக்கு ஒரு நினைப்பு. என்ன? உங்க மோதிரத்தை என்கிட்ட கொடுங்க, இந்த மோதிரத்தை நீங்க வச்சுக்கோங்க. அந்த மோதிரம் 20. ஆமா, அந்த மோதிரம் 20 கிராம். இது 20 ரூபாய் கூட பெறாது. எங்க அக்கா நமக்கு 35 வருஷம் முன்னாடி கட்டி கொடுத்தேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி 50 பவுன் நகை அப்பவே போட்டு கொடுத்தேன். நீர் அம்பட்டையும் குடிச்சு அட்டுமே வித்து குடிச்சிட்டாரு, பூரா வித்து அடிச்சுட்டே. அப்படியா? அது போக எனக்கு இந்த 3 தான் மிச்சம். 3 என்னது? இந்த வாட்சி செயின் மோதிரம். அப்படி விவரமா வேற ஒண்ணும் கிடையாது. அதையும் கட்டினா நான் என்ன செய்ய முடியும்? அதனாலே ஆண்டவா பரம்பொருளே ஐயா, உங்களையே நாங்கள் மறக்காமல் இருக்கணுமானா 103 லிங்க வேணும், 103 லிங்க வேணும், 103 லிங்கத்துக்கு பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டமே ஆடி வர ஆலமரம் வீச்சிருக்க வேப்பமரம் குளித்து வெள்ள நீரா தெப்ப கொலை ஒண்ணுமே கோட்டை கட்டி கொலைவிருக்கு, கோட்டை கட்டி கொலைவிருக்கு பெரிய கோட்டை போடுவாங்க. ஆடி விளையாட ஆலமரமும் வீச்சிருப்பதற்கு எங்களுக்கு வேப்ப மரமும் நாங்கள் குளித்து நீராடுவதற்கு ஒரு பெரிய தெப்பக்குளம் ஒண்ணு வேணும். எங்களுடைய கோட்டைக்குள்ளே ஆடவர்கள் ஆண்கள் வராமல் இருப்பதற்காக அதற்கு தகுந்த கோட்டை போடக்கூடிய வரங்களும் எங்களுக்கு வேணும் என்று கேட்டபோது சிவன் சொன்னார், நீ வரம் கேட்டதுல எந்த தவறும் இல்லை அம்மா. நீ ஒரு வரம் கேட்டா நான் ஆண்டவன் உடனே கொடுத்திருப்பேன், 2 வரம் கேட்டா அதையும் நான் இப்பவுமே கொடுத்திருப்பேன். நீ
ஆசையிலே அதிக வரங்களை கேட்டதனால உனக்கு ஆயுள் காலம் குறைவு. என்ன குறைவுனா எவ்வளவு? ஆயுள் காலம் குறைவா? அப்படின்னா எத்தனை வருடத்திற்கு என் ஆயுள் நீடித்திருக்கும் இறைவா? சொல்லுங்கள் ஐயா. உன் ஆயுளுக்கு குறைவுன்னு சொன்ன அப்படி அல்ல அம்மா. 50 வருடங்கள் வரைக்கும் எந்த விதமாகப்பட்ட சேதமும் உனக்கு வராது. அதற்கு அடுத்து நீ அரசாட்சி செய்யலாம். ஆனா ஒண்ணு, அந்த 50 வருட அரசாட்சியில 51ஆம் வருடத்திலே உனக்கு ஆணவம் அகம்பாதம் மட்டும் வராமல் இருக்க வேண்டும். ஆணவம் அகம்பாதம் உண்டாகிச்சுன்னு சொன்ன ஆணவத்தால் நீ அழிந்து போவாய் என்று இந்த வரம் உனக்கு வேணுமா வேண்டாமா என்று கேட்க அப்பந்தான் இந்த மாரியம்மா சொன்னா, ஆண்டவா நல்லா வாழ்ந்தா நாங்க 4 நாள் வாழ்ந்தாலும் போதும், இன்னாருக்கும் காணுமான்னு பேர் வாங்கிட்டு போனோம். நம்ம வாழ்ந்ததுக்கு பிறகு நம்ம செத்து போயிட்டோம்னு வைங்களேன், மக்கள் நினைக்கணும் நல்ல மனுஷன் ஊருக்குள்ள இருக்க வரைக்கும் நமக்கு நல்லதெல்லாம் செஞ்சாரு, திடீர்னு இப்படி மாண்டு மணிந்துட்டாரு, கூட ஒரு 10 வருஷத்துக்கு. ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.